100 பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க கடல் எல்லையிலன்னு சொல்றீங்க. 800 பேர் செத்தது காங்கிரஸ் ஆட்சியில. உன்னால காங்கிரஸ் பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா உனக்கு? 800 பேர் செத்துருக்காங்க. 800 பேர் எங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுல இருந்து ஒருத்தர் கூட அங்க பலியாவலைங்க. 5 பேரை தூக்குல போட்டான். ஒரு நாடு தூக்கு தண்டனை நீதிமன்றத்தால, இலங்கை உச்ச நீதிமன்றத்தால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இன்னொரு நாடு உள்ள பூந்து அதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு அனுப்புறா என் நாட்டுக்குன்னு சொல்லி கூட்டு வர முடியுமா? நரேந்திர மோடி அவர்கள் கூட்டு வந்தார். 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தார். தெரியுமா விஜய்க்கு? என்ன பேசுறீங்க? அடிப்படை அறிவே இல்லாம எழுதி கொடுத்தா என்ன வேணா பேசுறீங்களா? எழுதி கொடுத்தவனுக்கு அறிவு, நீங்க எழுதி கொடுத்தவருக்கு அறிவு வேணாமா? இப்பெல்லாம் எழுதி கொடுக்குறமே. 800 பேர் செத்தனா 800 பேர் செத்தது காங்கிரஸ் பீரியட்ல. காங்கிரஸ் கேள்வி கேளு. காங்கிரஸை பத்தி பேச முடியல. தப்ப சொல்றாங்களாம், தப்பு பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களாம், தூக்கிட்டு வந்து எங்க மேல போடுவாங்களாம். அதிகாரத்துல இருக்கீங்கல்ல, நாங்க தடுத்து நிறுத்திருக்கோமே. இப்ப கடல் எல்லையில மீனவர்கள் படுகொலை செய்தி வருதா? காங்கிரஸ் பீரியட்ல தினசரி கன்னித்தீவு மாதிரி செய்தியா வருமே. நாங்க தான் சொல்றோமே, நிறுத்திருக்கோமே பிரதர். உங்களுக்கு தெரியலையே. அந்த கிளாஷஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது, கச்சத்தீவை மீட்டு தாங்கிற கோரிக்கையை வந்து எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவை தாரவாத்தனை திட்டிட்டு கேளுப்பா மீட்டு தரதுக்கு. உனக்கு திட்டுறதுக்கு தைரியம் இல்ல. இந்திரா தானே தாரவாத்துச்சு. உனக்கு சொல்ற தைரியம் இருக்கா? இல்ல. இப்ப யார் மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கா? அது மீட்க முடியும்னா அது யாரால முடியும்? இன்னைக்கு நாங்க மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காக்கா உட்கார பணமழை உந்த கதைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இந்த காக்கா, திமுக காக்கா வந்து உட்காருது. ஏங்க இப்ப இவங்க அப்பா விட்டுருவாராம். இப்போ ஸ்டாலின் வந்து நீங்க வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, ஏன்னா நாங்க மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஸ்டாலினுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, மக்கள் நம்பி ஓட்டு போட்டு எங்களை உட்கார வச்சுருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் கொள்கை என்ன அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன